வரேன்னு சொல்லுங்க. அதுதான் போட்டாங்க. போங்க. ஆந்தி பவுடர் வர மாட்டேங்குது. இருந்தா வேணா வரும். அப்படியா? சரி காட்டு காட்டு. ஆந்தி எனக்கு வரமாட்டேங்குது. வெத்தலை பாக்கிறேன்னு சொல்லியா? எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆந்தி பாருங்க. எல்லாம் எடுத்து வச்சாச்சு. வேலைக்கு போறது மட்டும்தான் வேணும். பொட்டுக்கறி பொட்டு பொட்டுக்கறி பொட்டு சாந்த பொட்டு நல்லா இருக்கா? எடி அதுக்கப்புறம் பண்ணி சென்று கடி இந்த பக்கம் அடி இந்த பக்கம் எடி நான் போறேன். ஆனந்தி நம்ம வெத்தலை பாக்கு வகையில சொல்லாம எடுத்து வை. வச்சிருக்கியா? 7 மணி போற எடுத்து வை. வச்சிருக்கா? ஆமா. அடியே என்ன? நான் போட்டு வடி. போயிட்டு வாங்க. ஆனந்தி பாருங்க. ஒழுங்கா போயிட்டு மரியாதையா வாங்க. அங்க எங்க பார்த்தா அவ்வளவுதான். ஆனந்தி உங்க பல்லு வெள்ளையாக்கி ஈடி பல்லடிக்கே போகாதீங்க. நான் அப்படி கொண்டவனா? ஒன்றை தவிர யாரையும் பார்க்க மாட்டேன். ஆமா ஆமா. ஆனந்தி ஆனவண்டி நான் போகிறவங்க எவ்வளோ தண்ணியெல்லாம் கொடுத்துறாதே. ஏன் தெரியுமா? அழகு எவ்வளவு அழகானது, அது தவிர ஆபத்தானது. அழகும் கிடையாது, ஆபத்தும் கிடையாது. அழகு இருந்தா ஆபத்தை தேடி வர மாட்டோம். வரோம். நம்ம ஆபத்தை தேடி நம்ம போகாம இருந்தா ஒரு ஆபத்து வராதுன்னு. நம்ம இருக்க வேண்டிய முறையா இருந்தா போதும். அவனை போட்டோடி போயிட்டு வாங்க. போயிட்டு சீக்கிரம் வந்துருவேன். சரிங்க. என்ன பேரு? என்ன ஆந்தி? நான் போறேன். ஆமா. போயிட்டு வேலையை போயிட்டு என்னைக்கு வரணும் தெரியாது. அப்போ பாப்பாத்தி ஆனந்தி ஆனந்தி என் பேர் ஆனந்தி. அது எவன் கூட கூட பாப்பாத்தி பாப்பாத்தி சப்பாத்தின்னு சொல்லி அது எவாழி கேட்டேன். சரி போயிட்டு வாங்க. அப்படி என்று வேண்டிய பொருளை எல்லாம் எடுத்தாய். அழைக்கும் போது வாசல் நடை கட்டிடுமா வலதுகால் எடுத்து வைத்தான் வாசலில் ஒரு தட்டு, இடதுகால் எடுத்து வைத்தான் இடவாறு ஒரு தட்டு. பட்டமரப்பையை பள்ளி எட்டடிக்கின்றது. அவன் எட்டு சொல்றாரு, எட்டு சொல்றாங்க. ஆமா. அது இடத்து பக்கத்துல தாண்டி போறான். சரி தாண்டி வர. அதெல்லாம் பரிசுத்த கேட்டாக்கி. ஆமா. வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாங்க. ஆமா. அப்ப சொல்லுவாரு, ஏ தம்பி என்ன பரிசுத்த கேக்குதா? இன்னைக்கு போகாது, நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னா பையன் கேப்பா. ஆமா. இப்ப பரிசுத்த கேட்டாக்கி எப்ப சொல்லுவாரு, எப்படி பரிசுத்த கேக்கு. ஆமா. இருந்து போ தண்ணிய குடி சொன்னாக்கி இவன் என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? எப்பா என்னப்பா பள்ளி என்ன சத்தம் போடுது? எதுக்காக? ஆம்பளை பள்ளி பொம்பளை பள்ளி சீக்கிரம் காட்டு. நான் கேள்வி நீங்க இருக்கேன். ஆமா. நானும் மாறி போச்சு. அதை தாண்டி வர்றேன். அதை தாண்டி வரக்கூடிய எனக்கு அப்படி ஒரு கல்வி பெண்ணானவள். அவன் கல்வி பொண்ணு. அவன் தலைவர் மூலமாக கையில் நெருப்பு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான். தலைவர் மூலமாக? ஆமா. என்ன பெண்களை கொஞ்சம் கோபமாக கேளுங்க எல்லாரும். எல்லாரும் கேளுங்க. ஒரு பெரிய கருத்து சொல்ல போறேன். கருத்து கந்தசாமி இந்த குடும்பத்தை விட்டு எனக்கு அது திருவிழா வந்து வசந்த போறாங்க. ஆமா. இன்னைக்கு மட்டும் கூடுவாங்க. அவன் ஒரே குடும்பம் தான் இருக்கான். இந்த மாதிரி அந்த பெண்கள் வீட்டோட வெளியே போறா இந்த தலைவரிசி கூட போக கூடாது. ஏன்டே போக கூடாது? அப்படி தலைவரிசி கூட போனா எதுக்கு ஒரு ஆம்பளை திரும்பி வர மாட்டேன். அப்ப எதுக்கு கூட திரும்பி வர மாட்டேனா? இது சாத்திரமா? கேட்டா எல்லாரும் தலைவரிசி படலே போங்க. உனக்கு எல்லாரும் செத்துறணும். ஒரு தலைமை பொறுப்பாக தாண்டி வருகின்றான். இவன் நினைக்கிறான் மலையூருக்கு போகணும்னா முக்காடு வழியாக போக வேண்டும். ஏன்னா இடையில போறவருக்கு அந்த எகபத்தி தானே வரும். முக்காடு வழியாக வருவது என்றால் இசைக்கியமையான வழி. சிறந்த மட்டொடுத்தால் சென்ற மட்டுமிட்டால் காலையை சலகையிட்டால் கையை விளையடைந்தாள். இசைக்கிழமை காட்டுக்குள்ளே வந்து தோன்றுகின்றாள். தோன்றினாள் இசைக்கு அவள்
கட்டி கட்டி என்று ஆடினாளே கட்டி கட்டி என்று ஆடினாளே ஆடினாளே ஆடினாள் பாடினாள் ஆனந்தமாய் சொல்லியே ஆனந்தமாய் சொல்லியே சக்தி வாரா என்று ஆடினாளே சக்தி வாரா என்று ஆடினாளே ஆடினாளே சந்தோஷம் கொண்டு உலகம் எல்லாம் நடுங்கு இவரை தஞ்சம் என்று ஆடினாளே இவரை தஞ்சம் என்று ஆடினாளே 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 இறந்து வெண்டிறந்து இவங்கள் கொண்ட பள்ளி கொண்ட பள்ளி போனாலும் பள்ளி கொள்ளினாள் எங்கே போனாலும் பள்ளி கொள்ளினாள் அவள் எங்கே போனாலும் பள்ளி கொள்ளினாள் முக்காட்டை ஆனந்த செட்டிமன்களை இசைக்கவே வந்து தோன்றினார் ஐயா செட்டியாரை ஐயத்தாய் கல்லாட பட்டி